ஹலோ மக்களே, மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. விஜயம் விடுற மாதிரி இல்லை, எப்படியாவது மாறனோட குடும்பத்துக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி எப்போவுமே எல்லா செயலும் செய்துட்டு இருக்காங்க. இப்போ புதுசாட்டு கடையை எப்படியாவது கொளுத்திடணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. ரவுடி கும்பலையும் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து செம அதிரடியாக நம்ம சூர்யா பக்கத்து கடையில் உள்ளவங்க அப்படி நம்ம மாறனுக்கு ஆதரவாகவே அந்த கடையை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியாக மாறன்கிட்ட அந்த ரவுடி கும்பல் எல்லாத்தையுமே ஒப்படைக்கிறாங்க. இங்கே பாரு, கடை மட்டும் போட்டால் போகாது, கரெக்டான சமயத்தில் கடையை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவும் அந்த இடத்துல மாறன்கிட்ட சொல்லும்போது மாறனும் ஒரு வகையில் நம்ம சூர்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ராகவனும் ரொம்பவே ஆக்டிங்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவே காய்ச்சல் இருந்த மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கண்மணியும் பதறி போய் எப்படியாவது ராகவனை காப்பாற்றணும் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டான சமயத்தில் ராமச்சந்திரன் வெளியில வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாறன் வீரா எல்லாம் குழம்பி போயிடுறாங்க. நம்ம ஒரு பிளான் போட்டால் இதை அப்பா வந்து சொதப்பிடுவாங்க போலன்னு யோசிக்கும் போது கண்மணியும் ரொம்ப பதட்டமா ராமச்சந்திரன் கிட்ட சொல்றாங்க, மாமா அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு குளிர் ஜுரம் போல ரொம்பவே நடுங்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது டாக்டர் வர வைங்கன்னு சொல்லும் போது டாக்டரும் அந்த இடத்துல வந்து இருக்காங்க. அங்க வந்த உடனே நம்ம ராகவனுக்கு ரொம்பவே பதட்டம் ஆயிடுது. இப்ப மட்டும் டாக்டர் செக்அப் பண்ணாங்கன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுமே, நாம வர நடிச்சது எல்லாமே தெரிஞ்சிடுமே சொல்லிட்டு பதட்டமா இருக்கும்போது டாக்டர் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு எதுவுமே இல்லை, அவங்க இப்போதைக்கு நார்மலாக தான் இருக்காங்க, ஏதாவது காய்ச்சல் வர மாதிரி இருந்ததுன்னா நான் அது கொடுக்குற டேப்லெட்டை கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு சமாளித்து விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம கண்மணிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. யாருக்கு வேலையாக இருக்கோ இவங்க ஒரு சமயம் ஆக்டிங்கை கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அப்படி சுற்றி பார்க்கும்போது நம்ம மாறன் வீரா எல்லாருமே ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கிறத கவனித்த கண்மணியும் கண்டிப்பாக இவங்களா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வீராவை பார்த்து, நானே இந்த குடும்பத்தில் இவ்வளோ சிச்சுவேஷன் நடக்குது, அதனால எல்லாருமே வருத்தப்படுவீங்கன்னு தெரிஞ்சுன்னா இந்த இடத்துல வந்து இருக்கேன், இப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறீங்க, மறுபடியும் என்னோட கோபத்தை அதிகரிக்காதுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிருந்தாவும் அந்த இடத்துல வந்து, கண்மணி அக்கா நீயும் ராகவன் மாமாவும் பிரிஞ்சு இருக்குது எங்களால் தாங்க முடியலை, அதனால தான் உங்களை ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஐடியாவை போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்மணியும் அந்த இடத்துல இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்குள்ள பிரச்சனை இன்னும் அதிகமாகவே தவிர குறையாது, அதனால இந்த வேலையெல்லாம் செய்யாதுங்கன்னு கண்மணி அந்த இடத்துல கோபமாக பேசிட்டு போகிறாங்க. இதை கொஞ்சம் கூட அங்கே உள்ளவங்க எல்லாம் எதிர்பார்க்கல. நம்ம மாறணும் ராகவன்கிட்ட வந்து, என்னடா ஒரு பிளானை போட்டால் இந்த இப்படி சொதப்பிட்டே, சரி எப்படி இருந்தாலும் அண்ணி கொஞ்சம் நாளில் உன்னை ஏற்றுப்பாங்க, நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. வள்ளியம்மே வீரா கிட்ட வந்து, என்ன வீரா உன்னோட அக்கா இவ்வளோ பிடிவாதமாக இருக்கா, என்னைக்கு தான் ராகவனை ஏற்றுப்பான்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது வீராவும், சரி வள்ளியம்மா எப்படி இருந்தாலும் அவள் கொஞ்சம் நல்லா மன்னிச்சு ஏற்றுப்பா, சரி எத்தனை நாள் தான் அவள் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயம் வியாபாரம் என்ன நமக்கு ரொம்பவே டல் அடிக்குது, இவ்வளோ பெரிய கடை இருந்த பிறவும் யாருமே வந்த மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட் கடையை பார்த்தா அங்கே கூட்டம் அழுது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ புதுசாக பட்டாசு கடை வேற போட்டிருக்காங்க போல், இப்படி சவுண்ட் விட்டுட்டு இருக்காங்க, அது வேற நல்ல கூட்டமாக இருக்குது, வியாபாரம் அமோகமாக போகுது போல். இப்போ என்ன பண்ணுறது, நம்ம இவ்வளோ பெரிய கடை வச்சுருந்தாலும் வியாபாரம் இல்லைன்னா நமக்கு எப்படி லாபம் கிடைக்கும், இனிமேல் இந்த மாறனை சும்மா விடக்கூடாது, எவ்வளோ பட்டாலும் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்களா, இவங்க இப்படி ஒற்றுமையாக இருக்கிறனால தானே இவ்வளோ பிரச்சனையும் வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஒரு பக்கமாக யோசனையே போடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ராகவனை ஒருத்தங்க ஃப்ரெண்டு பார்க்க வராங்க. அப்படி அந்த ஃப்ரெண்டு ராகவன் கிட்ட வந்து, என்ன ராகவா இப்படிப்பட்ட ஒரு சின்ன கடையில் வேலை பார்த்துட்டு இருக்க, நீ எவ்வளோ பெரிய முதலாளியாக இருந்த, நீ தானே இந்த பெரிய கடையில் கேஷ் கவுண்டர்ல எல்லாம் இருந்த, இப்படிப்பட்ட நீ இது ஒரு சின்ன கடையில் ஒரு சேல்ஸ் ஆளாட்டு வேலை பார்க்குறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கிறாகவா, நீ வேணும்னா வந்து வெளியில் வந்து ஏதாவது ஒரு புது கடை ஆரம்பி, நான் உனக்கு அதை எல்லா உதவியும் செய்கிறேன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்தி விடுற மாதிரி நம்ம ராகவன் கிட்ட கேட்குறாங்க. ராகவனும் ஃபஸ்ட்டு இல்லை முடியாதுன்னு சொன்னாலும் அவங்க விடுற மாதிரி இல்லை, இல்லை ராகவா இப்போ இல்லாட்டாலும் உனக்கு எப்படி இருந்தாலும் மனசு மாறும், அந்த டைமில் என்னக்கிட்ட கான்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி விடுறாங்க. ராகவனும் ரெண்டு மனசாவே இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாறனும் நம்ம ராகவன் கிட்ட, ராகவா எதுக்கு அங்கே போய் நின்றுட்டு இருக்க, பேசாமல் இங்கே வந்து எல்லா வேலையும் பாருன்னு சொல்லும்போது ராகவன் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க. இதுவே மாறன் கடையாக இருக்க போய் தான் இந்த மாறன் ரொம்பவே அதிகாரத்தனமாக நடந்துட்டு இருக்கான், நம்மன்னு ஒரு கடை ஆரம்பித்தோன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ராகவன் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
நம்ம பிருந்தாவும் கார்த்தியும் சேர்ந்த மாதிரி கடையில வியாபாரத்தை சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. வீச்சுக்கு தாங்கவே முடியல. நைட்டோட நைட் அந்த கடைக்கு ஏதாவது ஒரு வேட்டு வைக்க வேண்டியதா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ராமச்சந்திரன் கிட்ட மாறணும். இன்னைக்கு கடையில நல்ல வியாபாரம் போச்சு. நீங்க சொன்னக்கூடிய ஐடியா எல்லாமே சிறப்பாவே நடந்துச்சு. பட்டாசு கடையில நிறைய அமோகமான நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ராமச்சந்திரனும் நீ கணக்கு வழக்கு எல்லாமே பார்த்தியா கரெக்டா இருக்கான்னு கேட்கும்போது, மாறணும் அந்த இடத்துல ஆமா இன்னைக்குள்ள லாபம் இவ்வளவுதான்னு சொல்லிடுறாங்க. வள்ளியம்மைக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. மாறங்கிட்ட வந்து எல்லாமே ஒன்னால தான் மாறா, நீ செய்த முயற்சினால தான் இவ்வளோ லாபம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம குடும்பத்தோட சிச்சுவேஷன் எல்லாமே நல்லபடியா சீக்கிரமா மாறிடும். நம்மளும் ஒரு பெரிய நிலைமைக்கு வரலாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை புகழ்ந்து தள்ளுறாங்க. இதெல்லாம் ராகவனுக்கு கொஞ்சம் வெறுப்பாவே இருக்குன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு நம்ம வீராவும் மாறங்கிட்ட வந்து ஆமா மாறா இப்படியே இருந்துச்சுன்னா நம்மளும் கொஞ்ச நாள்ல பணம் எல்லாம் சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையும் சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜி பயங்கரமா கடுப்பாகிறாங்க. என்னதான் நடந்தாலும் இந்த குடும்பம் நிம்மதியா இருக்காங்களே, இனிமே இவங்கள சும்மா விடக்கூடாது. அந்த கடையை ஏதாவது வெயிட் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் கால் பண்றாங்க. அப்படியே இந்த ஆட்கள் கிட்ட என்ன நான் சொன்ன மாதிரி அந்த கடையை எரிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது எல்லா அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதுபடி அந்த கடை பக்கத்துல அந்த ரவுடி கும்பல் எல்லாரும் போறாங்க. விஜயும் அவங்ககிட்ட சொல்றாங்க எப்படியாவது இந்த கடை துவம்சம் ஆயிரணும், ஒரு இது கூட மிஞ்சக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த ரவுடிங்களும் அம்மா சொன்ன மாதிரி நம்ம செய்திடலான்னு அந்த கடைக்கு பக்கத்துல போறாங்க. அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதை எரிக்கிறதுக்காண்டி ஆகும்போது கரெக்டான சமயத்துல நம்ம சூர்யா அதை தடுத்து நிறுத்துறாங்க. டே யாரா நீங்க, எதுக்கு தேவையில்லாம இந்த கடையை எரிக்க பாக்குறீங்க, இனிமே இந்த கடையை ஏதாவது பண்ணீங்கன்னா அடிச்சு துவம்சம் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதிரடியா எல்லாரையும் அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க நம்ம சூர்யா. அப்படியே சூர்யா அவங்கள விடாம அந்த இடத்துல இருந்து நம்ம மாறனோட வீட்டுக்கே வராங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம மாறன் அந்த இடத்துல வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. வள்ளியம்மை யாருடா இந்த நேரத்துல இப்படி சத்தம் போடுறது, வெளியில போய் பாப்போன்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் மாறன் எல்லாருமே சேர்ந்த மாதிரி வெளியில வராங்க. அந்த ரவுடி கும்பலை வச்சுட்டு சூர்யாவை அந்த இடத்துல மாறன் கிட்ட என்ன மாறா, கடையை ஒழுங்கா வச்சா மட்டும் போதாது, நல்லபடியா பாதுகாக்க தெரியாண்டாமா, பாரு உன்னோட கடையை எரிக்கிறதுக்காண்டி இவனுங்க வந்தாங்க, கரெக்டான சமயத்துல நான் அதை உங்களை பார்த்து அவங்கள அப்படியே இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் சொல்லும்போது மாறன் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னவா இருக்கும், ஒரு சமயம் இந்த சூர்யா தான் பிரச்சனை பண்ண வருவான்னு பார்த்தா இங்க வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அந்த ரவுடி கும்பலை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இது அந்த விஜயோட வேலையா தான் இருக்கும், விஜயை தவிர வேற யாரும் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு வீராவும் நம்ம மாறன் கிட்ட சொல்றாங்க. மாறனும் அவனால விடுற மாதிரி இல்லை, அந்த ரவுடி கும்பல் எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி மிரட்டி வைக்கிறாங்க. இனிமே என் கடை பக்கம் உங்களை பார்த்து சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு சரியா மிரட்டுறாங்க. அதே சமயத்துல நம்ம மாறன் சூர்யா கிட்ட வந்து என்னதான் பிரச்சனை பண்ணுவேன்னு பார்த்தேன், நீ என்னன்னா எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ராமச்சந்திரனும் சூர்யா கிட்ட வந்து நீ பண்ணது ரொம்பவே பெரிய வேலைப்பா, நீ நல்லபடியா என்னோட கடையை பாதுகாத்துட்ட, ஏற்கனவே வீட்டில் இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு இந்த விஜய் இப்படியெல்லாம் செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நல்லபடியா பாதுகாத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு ராமச்சந்திரனும் நம்ம சூர்யா கிட்ட சொல்றாங்க. ஒரு வழியாட்டி விஜய் கிட்ட இருந்து நம்ம கடையை மாறனும் சூர்யாவை சேர்ந்த மாதிரி காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம்.